எஸ்ஐ மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல் உச்சநீதிமன்றம் வெளியிட்டிருக்கு. அது என்ன தகவல்னா, சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஆட்சேர்ப்பு உச்சநீதிமன்றம் உத்தரவு மற்றும் அரசின் நடைமுறைகள். இப்படி தான் வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் நடக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்டு சொன்னோம்னா, நம்ம போன 2023 கேஸ் சம்மந்தமான அந்த வெளியீடு அந்த சம்மந்தமான பிரச்சனையினால் வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு 8 பாயிண்ட் இருக்குது. அந்த 8 பாயிண்ட்டு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அந்த 8 பாயிண்ட்டையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். முதலாவது, இடஒதுக்கீடு 80% ஓப்பன் கோட்டா, பொதுமக்களுக்கு 80%, மீதி 20% மட்டும்தான் டிபார்ட்மெண்ட் கோட்டா, பணியில் உள்ள போலீஸ் பணியாளர்களுக்கு. இது இப்போ இது எப்பயும் போல தான். இதில் என்ன ஒரு மாற்றம்னா, 2வது பாயிண்ட் பார்ப்போம் பாருங்கள். தேர்வு முறை இனிமேல் ஒரே பொது தேர்வு மட்டும்தான் நடக்கும். 2 டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் எஸ்ஐ அதுக்கும் இது ஓப்பன் கோட்டாவுக்கும் 2023 முன்னாடியிலேருந்து தனித்தனியாக நடந்துச்சு. ஆனால் இப்போ வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம் 2க்கும் ஒரே சிலபஸ், ஒரே இதுதான், ஒரே மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும். இனி வரும் ஓப்பன் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஒரே தேர்வில் பங்கேற்க வேண்டும். 3வது, சீனியாரிட்டி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். டிபார்ட்மெண்ட் ஓப்பன் என்ற தனி சீனியாரிட்டி இனிமேல் இருக்காது. இப்போ டிபார்ட்மெண்ட் கோட்டா தனியாக ஒரு சீனியாரிட்டியாக பெறுவாங்க. அவங்க மேலே இருப்பாங்க, நமக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க மேலே இருப்பாங்க. இனிமேல் அப்படி கிடையாது. மதிப்பெண் அடிப்படையில் தான் சீனியாரிட்டி இனிமேல் நிர்ணயிக்கப்படும். இப்போ நீங்கள் எஸ்ஐக்கு ஒரு 1300 வேக்கன்சினா, நீங்கள் ஒரு டாப் 20 இருக்கீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சீனியாரிட்டியாக இருப்பீங்க. அந்த அடிப்படையில் தான் இனிமேல் நிர்ணயிக்கப்படும். 3வது, சீனியாரிட்டி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும். 2023 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டா நமக்கு முன்னாடி சீனியாரிட்டி அந்தஸ்தில் இருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய எக்ஸாமில் இப்போ 1300 வேக்கன்சி எஸ்ஐக்கு விட்ருக்காங்கன்னா, அதில் டாப் 20 இருக்காங்களா, அவங்க தான் சீனியாரிட்டி பொசிஷன்லாம் வருவாங்க. இனி வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாமில் இப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தது இப்போ திருத்தப்பட்டிருக்கு. ஓப்பன் என்ற தனித்த சீனியாரிட்டி இனிமேல் இருக்காது. சீனியாரிட்டி பட்டியல் புதியதாக திருத்தப்படும். பழைய பட்டியல் 1995 பழைய சீனியாரிட்டி பட்டியல் திருத்தப்படும். ஏற்கனவே பதவி உயர்வு ப்ரொமோஷன் பெற்றவர்கள் அந்த நிலைமையிலே தொடர்வார்கள். இப்போ முன்னாடி 2023 இருக்கிறவங்க அதே இதில் தொடருவாங்க. வரக்கூடியதில் திருத்தப்படும். ப்ரொமோஷன் திரும்ப பெறப்பட மாட்டாது. 5வது, உச்சநீதிமன்ற உத்தரவு முக்கிய புள்ளிகள். 60 நாட்களுக்கு புதிய சீனியாரிட்டி பட்டியல் தயாரிக்க வேண்டும். பழைய பட்டியல் அடிப்படையில் கொடுக்கப்படும் பதவி உயர்வுகளை ரத்து செய்யக்கூடாது. இப்போ பழைய சீனியாரிட்டி கொடுத்துருக்குன்னா அதை ரத்து செய்யக்கூடாது. இப்போ புதுசாக வரக்கூடிய சீனியாரிட்டியில் மட்டும்தான் அது திருத்தப்படும். 100% ஆட்சேர்ப்பு ஒரே காமன் எக்ஸாம் மூலம் நடத்த வேண்டும். இப்போ ஓப்பன் கோட்டாக்கும் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம் நடத்தப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கு. டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் ஓப்பன் கோட்டா வேறுபாடு மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் நிர்ணயிக்கப்படும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்ம கொடுத்துருக்காங்க. இது இன்னொரு கேஸ் வேறு இதுலேயே விழுந்திருக்கு. அது என்ன கேஸ்ன்னு உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். 6வது, அரசின் முடிவு. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இனி எஸ்ஐ ஆட்சேர்ப்பு டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலம் காமன் எக்ஸாம் மூலமாக நடத்தப்படும். 20% டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் 80% ஓப்பன் சேர்த்து ஒரே தேர்வு. மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்களின் சீனியாரிட்டி நிர்ணயிக்கப்படும். அது சொன்ன மாதிரி தான். இப்போ 1300னா நீங்கள் 100 மார்க் அதிகமாக எடுத்தீங்கன்னா நீங்கள் சீனியாரிட்டியில் அந்தஸ்து பெற்றுவீங்க. அதுக்கடுத்து புதிய விதிகள் நடைமுறைகளில் வெளியிடப்படும். 7வது, நடைமுறைகளுக்கு வரும் உத்தரவு. டிஜிபி பரிந்துரையின்படி டிஎன்யூஎஸ்ஆர்பி அடுத்த ஆட்சேர்ப்பு எஸ்ஐக்கான ஆட்சேர்ப்பு இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படும். இந்த ஒரு 7 இது ஒரு முக்கியமாக நம்ம இப்போ ஒரு கேஸ் நடந்தனால
நம்ம உச்சநீதிமன்றம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது சுருக்கமாக என்னன்னு பார்த்தோம்னா, இனிமேல் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ ஆட்சேர்ப்பு 20% டிபார்ட்மெண்ட் கோட்டா 80% ஓப்பன் கோட்டா சேர்ந்து ஒரே பொதுத் தேர்வில் நடைபெறும். சீனியாரிட்டி பட்டியல் மதிப்பெண் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கப்படும். பழைய பட்டியல் திருத்தப்படும். ஆனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ப்ரொமோஷன் ரத்து செய்யப்பட